ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஒரு பொம்பளை வந்துச்சு இல்லையா வராஜை பார்க்கறதுக்காக. அந்த பொம்பளை திரும்பவுமே வந்திருக்கு. என்ன உள்ளே விடு அப்படின்னு கத்திட்டு இருக்கு. இல்லை, என்னால் உள்ளே விட முடியாது அப்படின்னு இந்த விடுபடியும் வந்து உள்ளே விட மாட்டேன்னு இருக்கான். ஆனால் அந்த பொம்பளை வந்து நீ என்ன உள்ளே விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டிக்கே உள்ளே வந்துட்டு இருக்கு. இப்போ தான் அந்த பொம்பளையோட முகத்தையே காட்டுறாங்க. வேற யாரும் இல்லை, நாகினி சீரியலில் இருப்பாங்கல்ல வில்லியா, அவங்க தான் அவங்க உள்ளே வந்தவனே வராஜ் பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். யாரு நீ, எதுக்கு உள்ளே வந்த, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க தான், நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காக ஹல்வா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்வாவை இவங்கிட்ட கொடுத்தா எனக்கே அல்வாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு, எனக்கு இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கண்டாலே எனக்கு பிடிக்காது, இங்கேருந்து மரியாதையை வெளியே போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் அவங்களோ கேட்காம, இந்த வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்கா, நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்களா, இல்லையே மூணாவதா ஒரு ஆள் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் அது அப்படின்னு கேட்டால் ஜான்வி தான் அப்படின்னு ஜான்வியோட பேரை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஜான்வி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. அவங்களோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா கொடுங்களேன், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக இந்த பொம்பளை வந்து பேசிகிட்டு இருக்கு. உன்னையால் இந்த பொம்பளையை ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். நான் சொல்றது உண்மைதான், ஜான்வி இந்த வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு இந்த பொம்பளையும் சொல்லிட்டு இருக்கு. அவள் தான் செத்து போயிட்டாளே அப்படின்னு சொன்னா, அவள் செத்து வேணா போயிருக்கலாம், ஆனால் அவள் இன்னும் இந்த உலகத்தை விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. வாட், என்ன சொல்ற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இந்த பொம்பளை இங்கேருந்து அனுப்புடா, எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையை வெளியே துரத்தி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு பர்த்டே போல். ஸோ அதனால் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஆன் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு வெட்டி கொண்டாட போகிறாங்க. அப்போ பார்த்தா அங்கே அந்த விராஜ் பையன் வந்துடுறான். அவன் வந்துக்கிட்டு ஹாப்பி பர்த்டே ஆண்டி, நான் உங்களுக்கு விஷ் பண்ணலாம் தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டையும் கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு ஒரு ரோஸையுமே கொடுத்துட்டு விஷ் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம அனன்யாவுக்கு செம காண்டாகுது. நீ எதுக்காடா இங்கே வந்த அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கா. இங்கே பாரு அனன்யா, உனக்கு எனக்கு எவ்வளோ வேணால் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் உன்னோட அம்மா வந்து நான் என்னோட அம்மாவை தான் நினைக்கிறேன், அதனால தான் நான் இங்கே பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி சீனை போட்டு பேசிட்டு இருக்கான். உடனே அவங்களுக்குமே பிடிச்சி போயிடுது இவனை. அப்படியாப்பா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல. அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா விராஜை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு, நான் உங்களோட பிக் ஃபேன் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு என்னமோ இவனை செலிபிரிட்டி அளவுக்கு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம அனன்யாவுக்கு செம காண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜான்வியோட லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் உடனே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் வேணாமே அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் அவனுமே அவனோட அந்த லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக சொல்லி முடிச்சுட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறான். அவனோட அந்த ஃபேவரட் சாங் ஹமே தும்சே பியார் கித்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்குற நம்ம ஹீரோயினிக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு தெரியல. இதே துடிப்பு ரொம்ப அதிகமாகுது. நம்ம ஜான்வியோட ஃபேஸையுமே காட்டுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியலை, இந்த பையலை பார்த்துட்டு எதுக்காக நம்ம ஹீரோயினோட இதையும் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அப்படியே கட் பண்ணால் இங்கே அந்த விராஜோட வீட்டுக்குள்ளே திரும்பவும் அந்த பொம்பளை வந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்குது. எதுக்காக அப்படின்னு தெரியல. அப்புறம் அங்கே ஜான்வியோட ஃபோட்டோவுமே இருக்குது. அதை பார்த்துட்டு நான் உனக்காக தான் வந்திருக்கேன் ஜான்வி அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அப்புறம் அந்த எடுபடியை பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ தூக்கத்தில் அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் பரண்டு படுக்கிறத பார்த்துட்டு இவங்க ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் அவன் நல்லா தூங்கினதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்தால் எதையோ பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னத்தை பார்த்தாங்க அப்படிங்கிறது நமக்கு காட்டலை. ஆனால் ஜான்வின்னு சொல்லிட்டு ஜான்வியோட பேரை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. இங்கே இவனும் பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு பாய் ஆண்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருப்பா, உன்னை வந்து வாச வரைக்கும் என்னோட பொண்ணு கொண்டு வந்து விடுவா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையுமே அனுப்பி வைக்கிறாங்க. அவள் வெளியே வந்து இவங்கிட்ட கேட்குறா, உன்னோட மோட்டிவ் தான் என்ன, எதுக்காக நீ இப்போ இங்கே வந்த, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டால், நான் உன்னோட அம்மாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை, நீ அதுக்காக இங்கே வந்திருக்க மாட்டேன், உண்மையை சொல்லு, உன்னோட பிளான் என்ன, எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உண்மையிலே உனக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அப்படியே நெருங்கி போயிட்டே இருக்கான். உண்மையிலே நான் யாருக்காக வந்தேன் தெரியுமா, உனக்காக தான் வந்தேன். அதாவது உன் உடம்புல இருக்கிற என்னோட ஜான்வியோட இதயத்துக்காக தான் நான் வந்தேன். என்னோட ஜான்வியோட இதய துடிப்பை என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அது எனக்காக துடிச்சிட்டு இருக்குது. என்னோட ஜான்வியை விட்டு என்னால் எப்படி பிரிஞ்சிருக்க முடியும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கான். உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறவள் வச்சுக்காத, விஷ் பண்ணிட்டுல அங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இருக்கான். ஆனால் அவனோ, நான் உன்னோட அம்மாக்காக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு நினைக்கிற, அதை ஒருவேளை அவங்க பார்த்து
பார்த்தாங்கன்னா ஷாக் ஆக கூட வாய்ப்பு இருக்கு, அதிர்ச்சி அடைய கூட வாய்ப்பு இருக்கு. அதுல அப்படி என்னதான் இருக்கும்னு நீ கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்னடா நீ அதுல வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வேக வேகமா ஓடி போயிட்டு அந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு போனா அங்க அம்மாக்காரவங்க அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஓடி வந்துட்டு அம்மா அதை ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு அதை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அதுலேருந்து கிளாஸ் தான் விழுந்து உடையுது. அதாவது அதில் எதுவுமே இல்லை, வெறும் கிளாஸ் தான் இருக்கு. இதை பார்த்து அம்மாக்கோ கோவம் வருது. நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா அந்த பைத்தியம் தான் சொன்னிச்சு, இந்த கிஃப்ட் பாக்ஸில் ஏதோ ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாமா, அதனால தான் நான் வந்து பயந்துட்டு வந்து தடுத்தேன் அப்படின்னு சொன்னா, பைத்தியம் அவன் இல்லை, நீ தான் இப்போ பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதைத்தான் அவன் வந்து எதிர்பார்த்துருக்கான் போல. உடனே இவளும் கோவப்பட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கா. நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, நீ எதுக்காக இப்படி பண்ண, நான் வந்து சும்மா உங்ககிட்ட விளாடினேன், விளாடக்கூட கூடாதா, ஆனால் நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு உன்னோட அம்மாவோட மூடே ஸ்பாயில் பண்ணிட்ட, அவங்க உன் மேலே பயங்கரமாக கோவமாக இருக்க போகிறாங்க போ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கோவப்பட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. நேராக வீட்டுக்கு வந்துட்டு ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போயிட்டு ஷூவை கழட்டிகிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. என்ன சத்தம் அது, உனியால் உனியால்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான்ல, ஸோ அதனால் அவனுக்கு காதில் விழுகலை. அப்புறம் அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்குறான். பார்த்தா அந்த சோஃபாக்கு முன்னாடி அந்த பொம்பளை தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கு. இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உனியால் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே அந்த பையன் ஓடி வந்துட்டு நீ எப்போம்மா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்களோ பேரஞ்ச மாதிரி எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு என்ன இங்கே ஜான்வி தான் வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜான்வியா, ஜான்வி செத்து போயிட்டான்னு நான் எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு சொன்னா, இல்லை அவள் செத்து போனாலும் அவள் இங்கே தான் இருக்கா, அவள் இந்த உலகத்திலே தான் சுற்றிட்டு இருக்கா, அவளோட ஆத்மா இன்னுமே சாந்தி அடையாமல் தான் இருக்குது, அதுக்கு காரணம் நீ தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவராஜ் நான் சொல்கிறதுலாம் உண்மைதான், அந்த ஜான்வி இங்கே தான் இருக்கா, இதே வீட்டில் தான் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா புலம்பிட்டு இருக்கு. மரியாதையாக இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பையனும் அங்கேருந்து அந்த பொம்பளை இழுத்துட்டு போயிடுறான். ஆனால் இவனுக்கும் ஒன்றும் புரியலை, நமக்கும் ஒன்றும் புரியல. உண்மையிலே நம்ம ஜான்வியோட ஆவி எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ மறுநாள் மார்னிங் ஆகிடுது. காலங்காத்தில் இவனும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு குட் மார்னிங் என் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்வியோட ஃபோட்டோவை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அங்கே ஃபோட்டோ இல்லை, எம்டியாக தான் இருக்குது. உடனே இவன் உனியால் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னாச்சு பிரபு அப்படின்னு கேட்டால், இங்கே பாருடா சுற்றி பாரு, என்னோட பொண்டாட்டியோட ஃபோட்டோவை காணோம், அப்போ யார் இந்த ரூமுக்கு வந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஃபோன் கால் வருது. அனன்யா தான் கால் பண்ணுறா. என்ன விராஜ் இன்னைக்கு காலையில் உன்னோட பொழுது நல்ல பொழுதாக விடிஞ்சிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டால், உன் ரூமில் இருந்த சியாவோட எல்லா ஃபோட்டோஸுமே என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீ என் வீட்டுக்கு வந்தியா, என் ரூமுக்கு வந்தியா, எப்போ வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆமா நான் உன்னோட ரூமுக்கு தான் வந்தேன், அதை நீ நம்ப மாட்டல்ல, வேணும்னா உன்னோட அந்த கிளாஸை வந்து ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் அந்த கிளாஸ் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தா இவ தான் வந்து நைட்டே இவன் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி கிளாஸில் தூக்க மாத்திரையை போட்டிருப்பா போல. அது தெரியாமல் அந்த பையன் தண்ணியை நல்லா குடிச்சிட்டு குட் நைட் ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபோட்டோக்கு குட் நைட் சொல்லிட்டு தான் படுத்திருக்கான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஃபோட்டோவை காணோம். இதை பண்ணது நான் தான். இதை நான் எதுக்காக பண்ணுன்னு தான் நீ யோசிக்கிற, நீ என்னோட அம்மாவோட பர்த்டேக்கு வந்து அவங்களோட பர்த்டேவை ஸ்பாயில் பண்ண இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் உனக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்ல, அதுக்காக தான் உன்னோட சியாவோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் தூக்கிட்டு வந்துட்டேன், இனிமேல் என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கா. இவனுக்கு சமக்கம் வருது. உன்யால் அப்பாவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, எனக்கே தூக்க மாத்திரை போட்டு தூங்க வச்சிருக்கா, இது எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல அனன்யா, நான் உன்னை சும்மா விடமாட்டேன்டி அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அனன்யா வந்து யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. நீங்க எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆளும் வந்து ஜான்வி விஷயத்துல என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த ஆள் யாரு அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை கெஸ் பண்ண முடியல அப்படின்னா வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அவர் யாரு அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.